புஷ்பா 2ன்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்துருச்சு. ஒரு 10 கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இருக்கு. எப்படா இவ்வளோ பண்ணாங்க, இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களே, ப்ரொடக்ஷன் காஸ்ட் அவ்வளோ பெருசாக இருக்கு. 300 கோடியை தாண்டி அந்த படம் வந்து நார்த் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. போகிற வேகத்தில் 500 கோடியை தாண்டும். ஆந்திரா தெலுங்கானாவோட அவ்வளோ கலெக்ஷன் பண்ணல. மிகப்பெரிய கலெக்ஷன். ஒரே நாளில் 40 கோடி, ஒரே நாளில் 80 கோடி. கேம் சேஞ்சர் 10ஆம் தேதி வெளிவரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் ராம் சரண் வந்து RRR அவ்வளோ பெரிய ரீச் வந்தது இல்லை. சங்கர் சாருக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. இப்போ இந்த படத்துக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கணும். தெலுங்குல மிக பிரமாதமான பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் சின்ன ஸ்டார்ஸ் வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழில் யாருமே அந்த பட்ஜெட்டுக்கு ரெடியாக இன்னும் வரல. ஏன்னா அந்த காம்பினேஷன் ஹீரோஸ் வேணும். பெரிய பட்ஜெட்டில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டது ஞானவேல் சார். அது நடக்கலன்னு வரும்போது டிசப்பாயின்மெண்ட் ஆகணும் இல்லை. விடுதலை 2 என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்? பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு. தமிழ் சினிமாவுக்கு பிஃபோர் எண்ட் ஆஃப் த 2024 பேங்க்ல தான் எண்ட் ஆகும். 24 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240 படங்கள் முடியும். 240 திரைப்படங்களில் வெற்றி உண்மையிலே வெற்றி அடைஞ்ச படங்கள் பார்த்தீங்கன்னா 15 திரைப்படம். லோயஸ்ட் வெற்றிகள் பார்த்தீங்கன்னா கன்னட சினிமா லோயஸ்ட் வெற்றி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய வெற்றியே கிடைக்கல. அது பிறகு தமிழ் சினிமா. ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஜனஜெயன் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். புஷ்பா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒவ்வொரு நாளும் அந்த திரைப்படத்தினுடைய கலெக்ஷனை வந்து அவங்க அறிவிச்சிட்டு வர்றாங்க. இதை அறிவிக்கும் போது ஓவரால் கலெக்ஷன் தனியாக, ஹிந்தி ரிப்போர்ட் வந்து தனியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஹிந்தி ரிப்போர்ட்டோட கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நல்ல விதமாக தான் வந்து போயிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அல்லு அர்ஜுன் ஹிந்தி மார்க்கெட்டை ரொம்ப நல்லாவே பிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு வந்து நமக்கு இது வந்து நல்லாவே தெரியுது. நம்மளுடைய தமிழ் சினிமா ஏன் இந்த ஹிந்தி மார்க்கெட்டை பிடிக்கிறதுல இன்னமும் ஒரு தடுமாற்றம் இருக்குது? நீங்கள் அப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராஜெக்டும் ஒரு தடவை ஒரு வெற்றி அடையுது. திடீர்னு KGF வந்து மிக பெருசாக வந்து 500 கோடியை தாண்டி நார்த் இந்தியாவில் வெற்றி அடைஞ்சப்போ அவர் போயிட்டு பிடிச்சிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ வந்து அந்த KGF 2வில் ஒர்க் பண்ண யஷ் வந்து இன்றைக்கி பேரண்டே ஸ்டார் ஆகிட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முன்னாடி பிரபாஸ் வந்து அதே மாதிரி தான் அவருடைய படம் வந்து பாகுபலி 2வில் வந்து மிக பெருசாக கலெக்ஷன் பண்ணிச்சு நார்த் இந்தியாவில். RRRம் பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணிச்சு. ப்ராஜெக்ட் வெற்றி அடையுது, ஆக்டர்ஸ் கிடையாது. ஆக்டர்ஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் தான் நார்த் இந்தியா பொறுத்தவரையும். அப்படின்னா இப்படி வெரைட்டியாக படங்களுக்கு வெற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க. வெரைட்டியாக படங்கள்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2.0 அந்த மாதிரி நிறைய பண்ணுச்சு. பிகாஸ் ரஜினி சார் ப்ளஸ் அக்ஷய்குமார் இருந்தாங்க. மிகப்பெரிய லெவலில் கலெக்ஷன் அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன். மிகப்பெரிய கலெக்ஷன் நார்த் இந்தியாவில் வந்தது. இப்போ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா அந்த லெவலில் போகலனாலும் தெலுங்கு கன்னடா எல்லாமே நார்த் இந்தியாவில் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணுதுன்னா அது ப்ராஜெக்ட்ஸ் கலெக்ட் பண்ணுது. ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒரு கலெக்ஷன். புஷ்பா 2ன்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்துருச்சு. ஏன்னா புஷ்பா 1 வந்து பெரிய வெற்றி நார்த் இந்தியாவில். அதாவது அந்த படம் அவங்க அந்த டைமில் ப்ரொமோட் பண்ணும்போது எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் மிகப்பெரிய அளவில் அந்த படத்துக்கு ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. புஷ்பா அப்படின்றது ஒரு பிராண்டாக மாறிடுச்சு எங்கே நார்த் இந்தியாவில். அப்போ புஷ்பா 2க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது. அவங்க எதிர்பார்க்குற கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் படத்தில் இருந்தது. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 300 கோடியை தாண்டி அந்த படம் வந்து நார்த் இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. போகிற வேகத்தில் 500 கோடியை தாண்டும். அவ்வளோ பெரிய கலெக்ஷன். இன்ஃபேக்ட் எந்தளவு சக்ஸஸ் அப்படின்னா தெலுங்கு ரிவ்யூவர்ஸு தெலுங்கு பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்லாம் ஷாக் ஆகிறாங்க. ஆந்திரா தெலுங்கானாவோட அவ்வளோ கலெக்ஷன் பண்ணல இந்த படம். நார்த் இந்தியாவில் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணுது. இதை பல இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். நார்த் இந்தியா தான் மிகப்பெரிய மார்க்கெட். நம்ம வந்து ஒரு ஸ்டேட் தான். இப்போ முன்னாடி வந்து ஆந்திரான்றது ஒரு ஸ்டேட்டாக இருந்தது. இப்போ ஆந்திரா தெலுங்கானான்னு இருக்குது. ஆந்திரான்னு வச்சுங்களேன் பேருக்கு பேசும்போது. இப்போது ஆந்திரா சம்மந்தப்பட்ட தெலுங்கு சம்மந்தப்பட்ட மாநிலங்கள் பார்த்திங்கன்னா அந்த கலெக்ஷனை விட இன்றைக்கி நார்த் இந்தியா மிக பெருசாக இருக்குன்னா அந்த மார்க்கெட்டுடைய சைஸ் அவ்வளோ பெருசு. ஹிந்தி படங்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் வரதுக்கு காரணமே அதனால தான். இப்போ தமிழ் சினிமா பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு ஸ்டேட்டில் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் பண்ண முடியும். மேக்ஸிமம் அதை விட்டால் ஓவர்சீஸு கேரளா கர்நாடகாலாம் கொஞ்சம் கலெக்ஷன் கிடைக்கும். 40 கோடி 30 கோடி 20 கோடின்னு மிகப்பெரிய கலெக்ஷன். ஒரே நாளில் 40 கோடி, ஒரே நாளில் 80 கோடி எங்கே கிடைக்கும்? நார்த் இந்தியா தான் கிடைக்கும். அது புஷ்பா 2 படத்துக்கு பெருசாக அமைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ பெரிய கலெக்ஷன் இந்த படத்துக்கு வந்துட்டுருக்கு. குவியுது. பீகார், ஒரிசா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் கூட்டமாக வந்து படத்தை பார்க்குறாங்க. டிக்கெட் கிடைக்கல. அவ்வளோ பெரிய ஒரு ரஷ் இருக்குது அந்த படத்துக்கு. ஸோ இது வந்து புஷ்பா 2னுடைய மேஜிக். அப்படி தான் பார்க்கணுமே தவிர தனிப்பட்ட ஒரு நடிகர் இயக்குனர் அப்படின்னு போகக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு படமும் அப்படி வெற்றி அடையலாம் சொல்ல முடியாது. இப்போது அப்படி எடுத்திங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். RRR படத்தில் வந்து நம்முடைய ஜூனியர் NTR நடிச்சிருக்காரு. கரெக்டுங்களா? ஜூனியர் NTRம் ராம் சரண் நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கலெக்ஷன் தேவரா படத்துக்கு எப்படி வந்தது? ஜூனியர் NTR படத்துக்கு நினச்சி பாருங்கள். தேவரான்ற படம் ஹிந்தியிலே ரிலீஸ் பண்ணாங்க. தேவரா ஹிந்தியில் பெருசாக ஓடிச்சா? சைஃப் அலி கானும் இருந்தார். சைஃப் அலி கான் இருந்தார். யார் ஹீரோயின்? யார்? ஜான்வி கபூர்.
எல்லாரும் ஏன் போட்டாங்க? இந்தி ஆர்டிஸ்ட்டாக ஏன் போட்டாங்க? அவங்க போட்டதுக்கான காரணம் நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கணும் தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. ஓகேங்களா? தேவரா படத்தில் மேக்கிங்கெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது, அவ்வளோ இதுவாக இருந்தாலும் நார்த் இந்தியாவில் புஷ்பா 2 மாதிரி ஒன்றுமே பண்ணலையே. அப்போது ஸ்டாருக்காக இந்த கலெக்ஷனா இல்லை படத்துக்கான கலெக்ஷனா? அப்படி பார்த்தீங்கன்னா படத்துக்கான கலெக்ஷன். இது புஷ்பா 2 என்ற ஒரு பிராண்டுக்கான கலெக்ஷன். இப்போ ஒரு தேவரா ஒரு வேளை பிரேக் த்ரூவாக கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணியிருந்தேன்னா தேவரா 2க்கும் பெருசாக கலெக்ஷன் இருக்கும். இதுதான் வந்து த ஹோல் மேஜிக். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இப்போ அடுத்ததாக நம்ம வந்து கேம் சேஞ்சரில் பார்க்கலாம். கேம் சேஞ்சர் 10ஆம் தேதி வெளிவரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் ராம் சரண் வந்து RRR அவ்வளோ பெரிய ரீச் வந்தது இல்லை. சங்கர் சாருக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது. இப்போ இந்த படத்துக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கும்போது தான் நம்மளால் சொல்ல முடியும் இவங்கெல்லாம் வந்து ஸ்டார்ஸாக அங்கே உருவாகி இருக்காங்களா இல்லை ப்ராஜெக்ட்கான ரெஸ்பான்ஸ் தான் நார்த் இந்தியாவில் கிடைக்குதாங்க. சரி, இது எல்லாமே ஓகேவா இருந்தாலும் நம்மளோட தமிழ் சினிமாவில் கமல் சார் வந்து ஹிந்தி மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு முகம். ரஜினி சாரும் அப்படி தான். இவங்களுடைய திரைப்படம் விக்ரம், வேட்டையன் 2 திரைப்படமுமே ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. பட் வந்து நினச்ச அளவுக்கு உண்டான ஒரு இடத்த அடையலை அப்படிங்கிறப்ப தான் இந்த ஒரு சந்தேகம் வந்து வருது. நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா ப்ராஜெக்ட் தான் வந்து மிக பெருசாக கனெக்ட் ஆகுதா இல்லைன்னு சொல்ல முடியும். விக்ரம் வந்து ஓவராலாக விக்ரம் வந்து அது ஒரு நம்முடைய இதுக்காக ஒரு ப்ராஜெக்ட். அது அங்கே வந்து நீங்கள் அப்படி நார்த் இந்தியாவுக்கான ஒரு ப்ராஜெக்டாக மாஸ் கமர்ஷியலாக பல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது சொல்ல தெரியல. என்ன காரணம்னா புஷ்பா 2 கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் பாருங்கள், ஒரு RRR கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் பாருங்க, என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தது. புஷ்பா 2ல் ஒரு 10 கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இருக்குது. நான் அந்த படம் பார்த்து வேந்ததே என்னென்னா இவ்வளோ கூஸ்பம் மூமெண்ட்ஸை ஒரு படத்தில் வைக்கணுன்றதுனால தான் அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அதாவது எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒரு பெரிய மூமெண்ட் இருக்குது, பெரிய மாஸான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. இந்த மாஸான சீன்ஸ் எல்லாம் நம்மளால் வந்து இங்கே நினச்சி பார்க்க முடியாது. தமிழில் அந்தளவு மாஸான சீன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா பட்ஜெட் இருக்காது, நம்ம அந்தளவு நினச்சி பார்க்க மாட்டோம். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்களேன், அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியாது, அந்த லாரிங்கெல்லாம் வந்து ரிவரில் போகிற சீனு நினச்சி பார்ப்போமா நம்ம? அவ்வளோ லாரிங்கள் வந்து இதில் போகும். அடுத்தது போட் சேஸு, ஒரு போட் தான் சேஸ் பண்ணோம் ஃபஹத் ஃபாசில் தான். ஆனால் அந்த போகிற போட் 100 போட்டு போகும் எங்கள் ராமேஸ்வரத்தில். இப்படி நிறைய, அப்புறம் ஜாத்ராவில் நடக்கிற கூட்டமாக இருக்கிறதுல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, இப்படி நான் சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு 20 நிமிஷமும் ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு படத்தில் கொடுக்க முடியும் வித் மாஸியான சீன்ஸ், கிராண்டான சீன்ஸ். அதுதான் ஒரு படத்துக்கு வந்து மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்குது நார்த் இந்தியாவில். ஏன்னா நார்த் இந்தியா வந்து எப்போவுமே அவங்க கிராண்டான படம் தான் தியேட்டரில் வந்து செலிப்ரேட் பண்ண விரும்புகிறாங்க. நீங்கள் ஒரு டைட்டாக ஒரு படத்தை கொடுத்தீங்க வச்சிங்களேன், அது பிரச்சனை தான். டைட்டான படம்னா நிறைய இன்டீரியராக நடந்துகிட்ருக்கு, சிலது மட்டும் தான் கிராண்டாக இருக்குது, 1 or 2 சீன்ஸ் மட்டும் தான் கிராண்டாக இருக்கும், மீதியெல்லாம் ஒரு நல்ல கதைக்களமாக இருக்குமே தவிர கிராண்டான விஷுவல்ஸ்க்கு பிளான் பண்ணிலாம் பண்ணல. ஆனால் புஷ்பா 2ல் அவங்க பிளான் பண்ணியே பண்ணியிருக்காங்க. பல கிராண்டான சீன்ஸ் எல்லாம் வேணும், ஆடியன்ஸ் பார்த்து அப்படியே மிரண்டு போனோம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணாங்க. மிரட்டிட்டாங்க. நம்ம பார்க்கும்போதே மிரட்டுற மாதிரி தான் இருக்குது. எப்படிடா இவ்வளோ பண்ணாங்க, இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களே, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அவ்வளோ பெருசாக இருக்குது. அதாவது சொல்லுவோம் நம்ம ப்ரொடக்ஷன் வேல்யூஸ்னு சொல்லுவோம். அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூஸ்னால தான் இன்றைக்கி எல்லோரும் போய் அந்த படத்தை பார்த்து கொண்டாடுறாங்க திரையரங்கில். ஓகே, இப்போது ஒரு தெலுங்கு சினிமாவில் ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த லாஸ்ட் ஒரு 7 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாகுபலியில் ஸ்டார்ட் ஆகி இப்போ புஷ்பா 2 வரைக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் வந்து இந்தியா லெவலில் வந்து பேசப்படுது. நம்மளும் கோவிடுக்கு அப்புறம் வந்து பேன் இண்டியா சப்ஜெக்ட் அப்படின்ட்டு நிறைய வந்து டச் பண்ணுறோம். ஒரு கட்டத்தை தாண்டி எங்கேயுமே வந்து போக மாட்டேங்குது. அந்த ஒரு மீட்டரை வந்து செட் பண்ணது நம்மளுடைய தமிழ் சினிமாவுக்கு எதா சார் இருக்குது? இல்லை அப்படி இல்லை. இந்த பிரம்மாண்டம்ன்றதே வந்து உருவாக்குறதே நம்ம சங்கர் சார் தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக 30 வருட காலமாக நம்ம வந்து பிரம்மாண்டம் அப்படின்னா நீங்கள் இந்தியன் படம் எடுத்து பாருங்கள், முதல்வன் எடுத்து பாருங்கள், பல படங்கள், எந்திரன், ரோபோ சொல்லலாம், ஐ படம் சொல்லலாம், நான் சொல்லிட்டே போகலாம். அவருடைய படைப்புகள் எல்லாமே பிரம்மாண்டமான படைப்புகள் தான். அந்நியன்லாம் வந்து இந்தியில் பெருசாக ஓடிச்சு அப்பயே. அதே மாதிரி எந்திரன் வந்து ரோபோன் அப்படின்னு. அப்போ நான் பாம்பேயில் இருந்தேன், எங்கே திரும்பினாலும் வந்து ரோபோ தான் இருக்கும். ஓகேங்களா, ரோபோனுடைய விளம்பரம் தான் இருக்கும். அந்த படம் நல்லா போச்சு. அப்போது நான் சொல்கிறது 2010 சொல்கிறேன். இப்போது ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றதே தமிழ் சினிமா தான் அங்கே உருவாக்குச்சு. அங்கே வந்து ஒரு பெரிய இப்படியெல்லாம் படைப்புகள் வர முடியும் அப்படின்னு காமிச்சது வந்து தமிழ் சினிமா தான். ஆனால் அதுக்கு பிறகு தெலுங்கு சினிமா டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அதுக்கு பிறகு தெலுங்கு சினிமா 2015 டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அது வந்து தேங்க்ஸ் டு பாகுபலிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நோ லுக்கிங் பேக் ஃபார் தெலுங்கு சினிமா. இப்போ கன்னட சினிமாவும் டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஏன்னா இவங்க எல்லாமே ஒரு லெவல் மேலே பட்ஜெட்டில் செலவு பண்ண ரெடி ஆகிட்டாங்க. அதாவது நம்ம ஒரு கன்சர்வேட்டிவாக இங்கே தமிழில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு 300 கோடி மேலே பண்ணுவானா, 400 கோடி மேலே பண்ணுவானா, இதுவே பெரிய ரிஸ்க்கு அப்படின்னு நினச்சி தான் தயாரிப்பாளர்கள்லாம் இயங்க முடியுது. நம்மளுக்கு அந்தளவு பட்ஜெட் கொடுக்குற தயாரிப்பாளர்கள் இல்லை, அந்தளவு பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் இங்கே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெச் ஒரு லிமிட் இருக்குல்ல, இந்த லிமிட் மேலே நம்மளால் போக முடியாது. 150 கோடி ஓகே, 200 கோடி ஓகே, 250 வரும்போதே பயம் வந்துடும், 300 வரும்போது ஐயோ பெரிய ரிஸ்க் ஆச்சு அப்படி தான் வந்து நிற்கும். ஆனால் தெலுங்கு சினிமாவில் 500 கோடி 600 கோடி, கன்னடத்தில் 500 கோடி அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இப்போது யஷ்னுடைய அடுத்த படம் 450 கோடியில் வந்து கேவின் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு சுத்தமாக ஒரு லேடி டைரக்டர்,
அதுக்காக குறைச்சி சொல்ல நான். ஒரு லேடி டைரக்டர், அதாவது அவங்க ஒன்றும் கமர்ஷியல் சினிமா அப்படி பெருசாக எடுக்கல இது வரையும். அவங்க வந்து ஒரு பாகுபலி மாதிரி படங்கள்லாம் எடுக்கல. அவங்க எடுத்த படம் நல்ல படம் தான். ஆனால் அவங்கள நம்பி இன்றைக்கி வந்து ஒரு கன்னட சினிமாவில் யஷ் அப்படின்ற ஒரு ஸ்டாரை நம்பி 450 கோடி 500 கோடியில் பண்ணுறாங்கன்னா அப்போ கன்னடத்தில் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. தெலுங்கில் மிக பிரமாதமான பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் சின்ன ஸ்டார்ஸ் வச்சு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹனுமான் ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு பார்த்தீங்களா? அந்த படம் பார்த்தீங்கன்னா ஹனுமான் படத்தை வந்து அதில் நடித்த பையன் பார்த்தீங்கன்னா சின்ன புது ஆர்டிஸ்ட்டு, அதாவது 2-3 படம் தான் நடிச்சிருக்காரு. அவர் ஒன்றும் பெரிய ஹீரோ கிடையாது. ஆனால் அவரை நம்பி 40 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ் சினிமாவில் அதை பயப்படுவாங்க எல்லாருமே. நானாக இருந்தாலும் கூட சரி, ஐயோ இப்போ தான் 2 படம் நடிச்சிருக்காரு, அவருக்கு 5 கோடியில் பண்ணலாம். நம்மளுக்கு அவ்வளோதான் நம்மளுடைய ஸ்ட்ரெச்சு. நம்ம அதுக்கு மேலே போனால் பயம் வந்துடும். இப்போது எல்லோருமே நம்மளுக்கு ஒரு லிமிட் வச்சு தான் போவோம். அந்த பிரேக் த்ரூ பட்ஜெட் பண்ணுறதுக்கு நம்ம பயப்படுவோம் தமிழ்நாட்டில் இருக்கிற பல ப்ரொடியூசர்ஸ். இந்த பிரேக் த்ரூ பட்ஜெட்டை அந்த காலகட்டத்தில் சங்கர் சார் படங்களுக்கு கொடுத்த தயாரிப்பாளர்கள் ஒரு ஏஎம் ரத்னம், ஒரு ஆஸ்கர் ரவிச்சந்திரன், இந்த மாதிரி ஒரு சன் பிக்சர்ஸ் மாதிரி இன்றைக்கி அவங்களால பண்ண முடியும். நான் சொல்கிறது, ஒரு சன் பிக்சர்ஸ் நினச்சா 1000 கோடியில் பட்ஜெட்டில் பண்ண முடியும். ஒரு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு லைக்கா இந்த மாதிரி அவங்களால பிளான் பண்ணி பண்ண முடிஞ்சால் அவங்க பண்ண முடியும். இப்படி பல பேனர் இருக்குது. இப்போ லலித் சார் இருக்கார், அவர் பெரிய படங்கள்லாம் எடுத்தார். இப்போ அவங்களாம் நினச்சாங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டில், தானு சார்லாம் அவருக்கு இருக்கிற கான்டாக்டில் இவங்கெல்லாம் நினச்சா அவங்களுடைய பாஸ்ட் அந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டில் அவங்க நினச்சா பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை ஸ்கேல் அப் பண்ண முடியும். ஓகேங்களா? அதை தான் ஞானவேல் சார் ட்ரை பண்ணார். ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை ட்ரை பண்ணார். இப்படி இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் பிரேக் த்ரூ பட்ஜெட்டில் எடுக்க முடிஞ்சதுன்னா, ஓகே, பிரேக் த்ரூ பட்ஜெட்டுன்னா நான் சாதாரண பட்ஜெட் சொல்ல, எப்படி தெலுங்கு சினிமா கன்னட சினிமாலாம் 500 கோடின்றதை சர்வசாதாரணமாக பண்ணுறாங்களோ, 400 கோடி 500 கோடி அந்த மாதிரி பட்ஜெட்டில் நம்ம எடுத்தோம்னா, பட்ஜெட்டுக்காக கதை சொல்ல, அந்த கதை தேவைப்படுற ஒரு பட்ஜெட் கிடைக்கணும். இப்போ வேல்பாரின்றதை பற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. வேல்பாரி வந்து தமிழ் எழுதப்பட்ட ஒரு புனைவு. இப்போ வேல்பாரி எடுக்கணும்னா 1000 கோடி தேவைப்படுது. இப்போது தமிழில் யாருமே அந்த பட்ஜெட்டுக்கு ரெடியாக இன்னும் வரல. ஏன்னா அந்த காம்பினேஷன் ஹீரோஸ் வேணும். அந்த மாதிரி ஹீரோஸ் எல்லாம் கிடைச்சா தான் நீங்கள் அந்த பட்ஜெட்டில் எடுக்க முடியும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1000 கோடி ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த மாதிரி புனைவுகள் வந்து வரும்போது தான் நம்முடைய மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போது என்னுடைய எதிர்பார்ப்பே அதுதான். இப்போ சங்கர் சார் அதை எப்போ எடுக்க போகிறாரு, எந்த மாதிரி காம்பினேஷன், யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, அப்படி ஒரு படைப்பு வந்ததுன்னா பெரிய பட்ஜெட்டில் தமிழ் சினிமா பற்றி நீங்கள் பேசுகிற இந்த கேள்வி கேட்குறதெல்லாம் மாறும். தமிழ் சினிமாவிலும் இவ்வளோ பிரம்மாண்ட படைப்புகள் வந்து அங்கேயும் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி புனைவுகள் வந்து அங்கேயும் நார்த் இந்தியாவில் வெற்றி அடையும். நம்ம பாகுபலியில் பார்த்துட்டோம். பாகுபலி வந்து ஒரு புனைவு கதை தான். அது வந்து ஒரு நேட்டிவிட்டி கதை கிடையாது. ஒரு பாஸ்டில் நடந்த ஒரு கதைன்னு வரும்போது அது எல்லாருமே கனெக்ட் ஆகிடும். நம்ம வந்து ஒரு பொன்னியின் செல்வன் சொல்லும்போது தான் கஷ்டம். ஒரு சோழர்கள் பாண்டியர்கள் சொன்னால் தான் அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகுது. எங்கே சோழர்கள் பாண்டியர்கள் யாருப்பா அப்படின்னுவாங்க. ஆனால் புனையப்பட்ட ஒரு கதைன்னா 1000 வருஷம் முன்னாடி 2000 வருஷம் முன்னாடினா அது வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ என்னுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, ஒரு பிரேக் த்ரூ கதை, ஒரு பிரேக் த்ரூ டைரக்டர், ஒரு பிரேக் த்ரூ பட்ஜெட் அண்ட் பிரேக் த்ரூ காம்பினேஷன் ஆஃப் ஹீரோஸ் அமையும் போது நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ் சினிமாவும் அங்கே போய் கொடி கட்ட முடியும். அது வரையும் நம்ம வந்து ஒரு கன்சர்வேட்டிவான இதில் தான் போயிட்டுருக்கணும். நார்த் இந்தியா பார்த்து ஓ வாவ் இவ்வளோ கலெக்ஷன் தெலுங்கு பண்ணுது, வாவ் இவ்வளோ கலெக்ஷன் கன்னடா பண்ணுது, அப்படி தான் சொல்லுங்கள். அது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை தானே சார்? ஆமாம், எல்லாருக்குமே தானே. நம்ம வந்து நம்ம பாராட்ட விருப்பம் இல்லாமல் இல்லை. அந்த படங்கள் ஜெயிக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு அப்பா வாவ் அப்படின்னு சொல்ல தோணுது. ஆனால் நம்மளால் அந்த மாதிரி படங்களை இங்கே காம்பினேஷன் பண்ண முடியலையே, பேக்கேஜ் பண்ண முடியலையே, நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே அப்படின்றது பல பேருக்கு ஏக்கம் இருக்குது. ஏன்னா எல்லாரும் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரன் கிடையாது. இவ்வளோ பெரிய பணத்தை வச்சு கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே கிடையாது. நம்ம வந்து ஒரு மீடியம், ஒரு பிக் பட்ஜெட்னா அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம வேணாம், அதாவது எல்லாத்தையும் கவர் பண்ணிடணும் காஸ்ட்டை அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருப்போம். ஆனால் இந்த ஒரு ரிஸ்க் இருக்குல்ல, அதாவது 50% ரிஸ்க்கு 60% ரிஸ்கில் நம்ம வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னா அது பெரிய ப்ரொடக்ஷனால் தான் பண்ண முடியும். இப்போது கங்குவா வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு இடத்த வந்து அடைஞ்சிருக்கா? அதாவது தயாரிப்பாளர்கள் ஒரு லாபகரமான ஒரு ஃபிலிமாக வாங்கின விநியோகஸ்தாரர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கா எப்படி சார்? கங்குவா படத்தை பொறுத்தவரையும் பெட்டர் வந்து ஞானவேல் சார் பேசுவார். ஒரு நாள் பேசுவார். அவர் பேசும்போது நம்ம கேட்போம். இப்போதைக்கு நான் இதை பற்றி அதை பற்றி பேச எனக்கு இது ஏன்னா ஒரு டாபிக் வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லாத ஒரு நெகட்டிவிட்டி உருவாக்கும். அதனால் அதை பேசுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். சார், இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயமுமே கங்குவாவுக்கும் அப்ளை ஆகும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு இடத்த தான் நோக்கி வந்து நம்ம வந்து எல்லாமே பண்ணோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அது நடக்கலை அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு அப்செட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்குது. அதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது நம்ம வந்து ஒரு பிரேக் த்ரூ பட்ஜெட்டில் ஒரு பிரேக் த்ரூ சப்ஜெக்டை பெரிய பட்ஜெட்டில் எடுக்கணும்னு ஆசைப்பட்டது ஞானவேல் சார். அது நடக்கலன்னு வரும்போது டிசப்பாயின்மெண்ட் வரும். இல்லை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், நடக்க விடலையா அப்படி அந்த இதுக்குள்ளே நான் டிபேட்குள்ளே போக விரும்பல. அது பல விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ளே. பட் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் என்னென்னா, மிஸ் பண்ணிட்டோம், ஒரு பெரிய வாய்ப்பு இருந்தது, பெரிய ஹைப் இருந்தது, அது ஏதோ ஒரு வகையில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் எல்லோருக்குமே இருக்குது. அதில் யாரெல்லாம் ஒரு சிறு பங்காற்றுனாங்களோ, நானும் ஒரு சிறு பங்கு தான், பெரிய பங்கெல்லாம் நம்ம ஆட்டலை. நம்ம ப்ரொமோஷனில் இருந்தோம், ரிலீஸ் டைமில் நம்ம கோஆர்டினேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், ப்ரொமோஷனல் கோஆர்டினேஷன்லாம் பண்ணோம். இப்போது
அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும்ல. ஏன்னா நம்ம எல்லோருக்குமே நம்ம ஃபில்மோகிராஃபியில் என்ன இருக்கணும்னு நினைப்போம். நமக்குன்னு ஒரு தனி ஒரு படம் எப்போவுமே பேர் சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் நம்ம பேர் இருக்குல்ல. இப்போது நேற்று வந்து நான் வந்து தங்கலான் படம் வந்து ப்ரீமியர் ஆச்சு நெட்ஃப்ளிக்ஸில். பண்ண உடனே அதில் நம்ம பேர் வரும்போது நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்குல்ல. தங்கலான் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக ஒரு அற்புதமான படம். அதில் நம்மளும் ஒரு சிறு பங்கு பேர் வருதுன்றது தான். அதாவது பணம்ன்றதெல்லாம் வந்து அடுத்த கட்டம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா ஒரு நல்ல படைப்பில் நம்மளும் ஒரு சின்ன பங்கு ஆற்றியிருக்கோம். அவ்வளோ பெருசாக இல்லைனாலும் நம்ம ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வரும்போது நம்ம பேர் அங்கே வரும்போது நம்மளுக்கு ஒரு பெருமை வருது இல்லை. அது கங்குவாலையும் வரும்போது இப்போ ஓடிடியில் ப்ரீமியர் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்கணும்ல. அது வராமல் போனபோது, அதாவது பல காரணங்களால் அது கிடைக்காத போது நம்மளுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். எனக்கே எப்படி இருக்குன்னா ஞானவேல் சாருக்கு எப்படி இருக்கும், அதில் சூர்யா சாருக்கு எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அது அவங்களா சொல்லும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஓகே, அடுத்த ரிலீஸ் ஆக போடக்கூடிய நம்மளுடைய தமிழ் சினிமாவில் விடுதலை 2 என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்? பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து தமிழ் சினிமாவுக்கு பிஃபோர் எண்ட் ஆஃப் த 2024 பேங்கில் தான் எண்ட் ஆகும். அது பேங்கில் எண்ட் ஆகிறதுக்கு வந்து இந்த படம் அமைய போகுது. ஏன்னா அந்த ட்ரெய்லரே மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு, பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிடுச்சு. அடுத்ததாக அதனுடைய பாடல்களும் சரி எல்லாமே எனக்கு வெற்றிமாறன் சார் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை. என்னென்னா அவர் வந்து ஒரு யதார்த்த சினிமாவை கமர்ஷியல் ஃபார்மெட்டில் பிரமாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். வணிக காம்ப்ரமைஸ்லாம் பண்ண மாட்டார், தேவையில்லாத ஃபைட்லாம் வைக்க மாட்டார். ஆனால் வைக்கிற ஒவ்வொன்றுமே பெரிய அடியாக இருக்கும். அண்ட் இதனால தான் பெரிய பெரிய நடிகர்கள், இந்தியாவில் இருக்கிற எல்லா நடிகர்களுமே சொல்கிறது நாங்கள் வெற்றிமாறன் சார் நடிக்கணும், வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்வாங்க. எல்லாருமே சொல்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் மணி சார் படத்தில் நடிக்கணும்னுவாங்க. கேட்டிங்கன்னா நிறைய பேர் நாங்கள் மணி சார் படத்தில்னா நான் நடிக்க உடனே ரெடின்வாங்க. அடுத்ததாக இப்போ எல்லோரும் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சார் படத்தில் நடிக்கணும் அப்படின்வாங்க. ஸோ அந்த பிராண்ட் இருக்குல்ல, அதுக்கான ஒரு வேல்யூ இருக்குது. அதில் அஃப்கோர்ஸ் நம்ம விஜய் சேதுபதி சார் சொல்ல வேணாம், நேஷனல் அவார்டு வினிங் ஆக்டர் இன்றைக்கி அவருக்கான ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது. சூரி இருக்கார். இப்படி ஒரு காம்பினேஷனோட அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இளையராஜனோட சாங்ஸே பாப்புலர் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த வருஷம் எண்ட் ஆகும்போது 20ஆம் தேதி ஒரு பேங்கில் தான் எண்ட் ஆகும். பெரிய வெற்றியோடு தான் இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதனோட இப்போ நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்கள் பார்த்தீங்கன்னா சூதுகம் 2 வருது, ப்ளஸ் வந்து மிஸ் யூன்னு ஒரு படம் வருது. இந்த படங்களும் ஓரளவு அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு அந்த ட்ரெய்லர் எல்லாமே ஒரு அப்பீலாக இருக்குது. பார்ப்போம். தமிழ் சினிமா வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 மாதமாக பெரிய லெவலில் ஹிட்டு காமிக்கல, பெரிய ஹிட்டே நம்ம பார்க்கல. கோட்டு பிறகு கோட்டு தான் பெரிய வெற்றி. கோட்டு பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமரன் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது. அப்புறம் நடுவில் லக்கி பாஸ்கர் வந்து டப் படம். ஆனால் அது தவிர பெரிய லெவலில் நம்மளுக்கு வெற்றிகளை பார்க்கல தமிழ் சினிமா. ஓகேங்களா? ஸோ எல்லோருமே என்னென்னா எவ்ரி வீக் ஒரு படமாக வெற்றி அடையணும்னு எதிர்பார்ப்போம். அட்லீஸ்ட் ஒன்ஸினம் வந்து ஒரு படம் வெற்றி அடையணும்னு எதிர்பார்ப்போம். அது நடக்கல. ஸோ எல்லாமே நவம்பரில் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றியே இல்லை. சொர்க்கவாசல் வந்து ரிலீஸ் ஆன டைமில் மழை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போயும் மழை பெஞ்சிட்ருக்கு. அதுதான் பயமாக இருக்குது. நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது மழை பெஞ்சிட்ருக்கு. என்னடா இது நாளைக்கு படம் வருது, என்னடா இவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கே எனக்கே இருக்குது. ஸோ இந்த மழைன்றது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த மழையிலையும் அமரன் படம் பெரிய வெற்றி அடைஞ்சதா இல்லையா? 350 கோடி கலெக்ட் பண்ணிச்சா இல்லையா? ஸோ மழை என்பது ஒரு ரீசன் தான். அதாவது ஃப்ளட்டு கிடையாது. மழைன்றது மக்கள் வந்து வராமல் இருக்க மாட்டாங்க, ஆனால் ஃப்ளட்டுன்னா வரமாட்டாங்க. அதாவது உள்ள சிட்டி ஃபுல்லாக ஃப்ளட் ஆகிடுச்சுன்னா வர முடியாது வச்சுங்க. ஆனால் அமரன் படம் ஓடிட்டு தான் இருந்தது. ஸோ நான் சொல்ல வர்றது, இந்த மழையை தாண்டி வெற்றி அடையக்கூடிய கதைகள் வேணும் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில். ஆனால் மழையெல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த விடுதலை 2 வரும்போது அந்த மாதிரி பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். பெரிய வெற்றிகள் தான் வரும் அந்த படத்துக்கு எதிர்பார்க்குறேன். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா ஓவராலாக எனக்கு 200% கேரண்டி விடுதலை 2 வில் பி a பிளாக் பஸ்டர். இப்போ அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் தமிழ் சினிமா கிடைக்கலன்றது தான் டிசப்பாயின்மெண்ட். தமிழ் சினிமா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 24 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 240 படங்கள் முடியும் இந்த வருஷம். இதுவரை 225 திரைப்படங்கள் வந்திருக்கு. இன்னும் 15 படங்கள் வரும். அதாவது 13ஆம் தேதி, 20ஆம் தேதி, 27ஆம் தேதி இந்த 15 படங்கள் லிஸ்ட் எங்கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா மொத்தம் 240 திரைப்படங்கள் வருது. இந்த 240 திரைப்படங்களில் உண்மையிலே வெற்றி அடைஞ்ச படங்கள் பார்த்தீங்கன்னா 15 திரைப்படங்கள். we are talking about 6-7% வெற்றி. 15 படங்கள் மட்டும்தான் வெற்றினா 6-7% அப்படின்னா 93-94% படங்கள் தோல்வி படங்கள். இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையை இது தயாரிப்பாளருக்கு உண்டாக்கியிருக்குன்னு நினச்சி பாருங்கள். அத்தனை பேர் தயாரிப்பாளர்கள் பாதிப்படைஞ்சிருப்பாங்க. 93% தோல்வின்னா என்ன கேரண்டியில் படம் எடுக்கிறோம் நம்ம? அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் தான் ஹை. அதாவது படங்கள் தோல்வி அடைகிறது தான் ஹையாக இருக்கும். இந்த 15 திரைப்படங்கள் நம்மளுக்கு தெரியும். இப்போ நீங்கள் அரண்மனை 4ல் ஆரம்பித்து வெற்றி படங்கள் எடுத்திங்கன்னா அரண்மனை 4, மகாராஜா, கருடன் அப்படின்னு ஆரம்பித்து நீங்கள் வந்து கோட்டு தான் பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ண படம். வாழை, லப்பர் பந்து, ப்ளூ ஸ்டாரு, அப்புறம் வந்து நம்ம வந்து அமரன் இப்படிலாம் சொல்லலாம். அப்புறம் கடைசியில் நம்ம வந்து முடியும் போது நம்ம வந்து இந்த படத்தை சொல்லலாம், விடுதலை 2. ஆனால் இது பத்தாது. மலையாள சினிமாவில் ஆக்சுவலி டாக் ஆஃப் த டவுன், அதாவது இதே மாதிரி 200 திரைப்படங்கள் வெளியாகிருக்குன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 40 திரைப்படங்கள் வெற்றி அடிச்சிருக்கு. 20 திரைப்படங்கள் இங்கே ஓடி இருக்குது. எது தமிழ்நாட்டிலே 20 திரைப்படங்கள் நல்லா ஓடி இருக்குது.
இங்கே வராத வெளிவராத பல படங்கள் அங்கேயும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதாவது அவங்களுக்கு ரிலீஸ் கிடைக்கல, ஏன்னா அந்த டைமில் நம்ம திரையரங்கே கொடுக்க முடியல அப்படின்னு பல படங்கள் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 திரைப்படங்கள் இதே மாதிரி 200 திரைப்படங்களில் 40னா 20% வெற்றி அங்கே இருக்குது மலையாளத்தில். 15லேருந்து 20% அங்கே சொல்கிறது. அதை கம்மின்றாங்க அவங்க. என்ன சார் 15-20% தான் வெற்றி அடையுது. நான் சொன்னேன், ஐயோ நீங்கள்லாம் நல்ல பெட்டரான பொசிஷனில் இருக்க, நாங்கள் வந்து 6-7% தவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இண்டஸ்ட்ரி டிஸ்கஷன் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுன்னா, எப்படி சமாளிக்கிறது இந்த இண்டஸ்ட்ரியில் 7% 6% வெற்றியில் எப்படி சினிமா நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போகிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துடும். ஆனால் மலையாள சினிமா தொடர்ந்து பல வெற்றிகளை கொடுத்து இன்றைக்கி 15லேருந்து 20% வெற்றிகள் அங்கே வந்திருக்கு. தெலுங்குலையும் அதே மாதிரி ஒரு 10லேருந்து 12% வெற்றிகள் வந்திருக்கு. இந்தியில் ஒரு 10% வந்திருக்கு. லோயஸ்ட் வெற்றிகள் பார்த்திங்கன்னா கன்னட சினிமா லோயஸ்ட் வெற்றி. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய வெற்றியே கிடைக்கல. அது பிறகு தமிழ் சினிமா ரொம்ப, அதாவது ஒரு கோட் மட்டும் தான் பெரிய லெவலில் 450 கோடி பிரேக் த்ரூ பண்ண படம். 300 கோடியை தாண்டின ஒரே படம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அமரன் நிற்குது. அது பிறகு மீதியெல்லாம் 100 crores நின்று போச்சு. ஒரு படம் சொல்லலாம் நம்ம வந்து வி கேன் சே ராயன், மகாராஜா, அரண்மனை, இப்படி வந்து வரிசையாக இந்த மாதிரி படங்கள் லிஸ்ட்டு நான் சொன்னேன்ல. இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்திங்கன்னா 100 கோடியில் நின்று போச்சு. நம்மளுக்கு தேவை 200 கோடி 300 கோடி 400 கோடி. அப்போ தான் இண்டஸ்ட்ரி வளரும். இப்போ 2023 பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பல படங்கள் வந்தது. வாரிசு, துணிவில் ஆரம்பித்து பொன்னியின் செல்வன் 2லேருந்து அது பிறகு பார்த்திங்கன்னா லியோ, அது பிறகு ஜெயிலர் அப்படின்னு பல வெற்றி படங்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக கேலப்பிங்காக இருந்தது. இந்த வருஷம் அந்த மாதிரி கேலப்பிங்காக இல்லை. ஓகே 1-2 வெற்றிகள் அடுத்த வருஷம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்ப்போம். ஏன்னா மிகப்பெரிய படங்கள்லாம் வெளிவர ஆரம்பிக்கும் போது 2025 நம்ம பார்க்க போகிறதே ஆரம்பம் போது விடாமுயற்சியில் ஆரம்பிக்குது. ஸோ விடாமுயற்சியோட 2025 தொடங்குவோம் தமிழ் சினிமா தான் எதிர்பார்க்குறேன்.